ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியத்தை பேஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த சிறுதானிய வகையில் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆர்கானிக் ரோஸ்டட் அவல் அரிசி கிடையாது, அவல் ஃபார்ம்லேயே நம்மளுக்கு கிடைக்கிறது. இது வந்து ரோஸ்டட் இல்லாமல் ஆர்டினரி அவலும் இருக்குது, ரோஸ்டட் அவலும் இருக்குது. இது ரோஸ்டட் அவல் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து நிறைய இருக்குது. இது வந்து சுகரோட அளவை கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம், நிறைய பெனிஃபிட்ஸ், இது நம்ம அயன், இதை எல்லாமே இந்த மாப்பிள்ளை சம்பா அவலில் வந்து இருக்குது. இம்மீடியட்டாக இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். அதோட கூட இன்றைக்கி நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு சாதாரணமாக அப்படியும் கிடைக்கிறது. இதுவும் வந்து ரோஸ்டட் ஓட்ஸ். இதுவும் வந்து சுகரோட அளவை கண்ட்ரோலில் எடுத்துன்னு வருது. இதுலேயும் ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்குது. நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நல்ல பெனிஃபிட்ஸ் இது கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஓட்ஸ் அவலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதால் இதனோட நம்ம வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து அக்ரூட், நெக்ஸ்ட் பாதாம், இதில் வந்து 50-50 எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக உப்பு, மிளகாப்பொடி, சுகர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், சரியா, அப்புறம் கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து ஆல்ரெடி கடாய் போட்டு இதில் நெய் விட்டு வச்சுருக்கேன். ஏன், இது ஆல்ரெடி எல்லாமே ரோஸ்டட் தானே சொல்கிறீங்க, எதுக்குன்றீங்க. இப்போ நம்ம வந்து முந்திரி, பாதாம், இதெல்லாம் அக்ரூட் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும் இல்லையா, அதால் இது இப்போ ஒவ்வொன்றுத்தையும் அதில் நம்ம போடுவோம். இந்த சுகரை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த ஃப்ளேவர் கோஸ்டம் தான் நான் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் சுகரை இதில் போட்டு கேரமலைஸ் பண்ணிட போகிறேன். ஓகேவா? பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா ஆகிடும். கேரமலைஸ் ஆகட்டும். கொஞ்சமாக போடும் போதே கேரமலைஸ் ஆகிடும். ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு சிட்டிகை வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டை போட போகிறோம். அப்புறம் 50-50 மாதிரி கொஞ்சம் மிளகாப்பொடியும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கணும், காரமும் இருக்கணும், ஸ்வீட்டும் இருக்கணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது கேரமலைஸ் ஆகட்டும், ஈஸியாக ஆகிடும். இப்போ நான் வந்து ஹீட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இதை பாருங்கள், சுகர் போட்டு கேரமலைஸ் ஆயாச்சு. பார்த்திங்களா, கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்திங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சுகர் போட்டு கரைஞ்சி போனதுக்கு ஒரு அடையாளம். இதுலேயே லைட்டாக தான் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ஆயாச்சு. இதுலேயே பிஞ்ச் வந்து கொஞ்சமாக உப்பு போட போகிறேன், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் காரத்துக்கு போட்டு இதுலேயே வந்து பாதாம், முந்திரி, அக்ரூட் போட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், சுகர் கேரமலைஸ் ஆனோன்னு இதில் இந்த கோட்டட் வந்து இதில் அப்படியே ஆகிடும். அதுக்கப்புறம் திராட்சை சொல்ல மறந்துட்டேன், காஞ்ச திராட்சை. அதுக்கப்புறம் சட்டுன்னு செஞ்சுட்டேன் பார்த்திங்களா. அடுத்தது மாப்பிள்ளை சம்பா அவல். சும்மா லைட்டாக தான் போட்டு ரோஸ்ட் பண்ணி இது பண்ண போகிறோம். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டட் ஓட்ஸ், இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட போகிறோம். பார்த்திங்களா, செமையாக இருக்கா மாப்பிள்ளை சம்பா ரோஸ்டட் அவல். அப்புறம் வந்து ரோஸ்டட் ஓட்ஸ், அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணியாச்சு. கீயில் போட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட், அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், சட்டுன்னு ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து பசங்களுக்கு
இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து டயட் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஓகேவா? அப்போ அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு இது டைம், அந்த இன்டர்வல் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணிட்டோம், சட்டன் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதை வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்லா வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற வயசானவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களால கொடுக்க முடியலையா, அதுக்கும் நான் இன்னொரு ரெசிபி நான் வந்து கம்மிங் வீக்கில் ஃபுல்லாக உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சிறுதானியம் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த சிறுதானியம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து வாங்குறாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கூட கேட்டாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன், எல்லா சிறுதானியம் சாப்பிடணுன்னா வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தப்பு சொல்லலை, சாப்பிட்ணும், பட் வந்து பாவம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் இப்போ அந்த ரெசிபீஸையும் உங்களுக்கு வந்து டே பை டே என்னென்னலாம் பண்ணலாம், அவல் வச்சே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்டே போகலாம், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்டிலாம் போடலாம், பட் வந்து அது ஒரு மாதிரி ஆகிடும். அது அப்போன்றச்சா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போது மட்டும் அதை போட்டு கொடுத்து அனுப்புங்க. மீதி இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். எது எது வேணுமோ அடிஷ்னல் என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அவலை வச்சு ரெசிபி பார்த்தோம். மாப்பிள்ளை சம்பா ரோஸ்டட் அவலையும் ரோஸ்டட் ஓட்ஸையும் வச்சு நம்ம பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு சிறுதானியத்தை வச்சு எப்படி பண்ணலாம், ஈஸியாக எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை பாருங்கள், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் சிறுதானிய அவலை வச்சு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவல் வச்சு நம்ம பார்க்கும்போதே 7 நாளைக்கு 7 விதமான அவலை நம்ம செஞ்சு சாப்பிட்டுடலாம். நம்மளுக்கு அத்தனை பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சது மாப்பிள்ளை சம்பா ரோஸ்டட் அவல், ரோஸ்டட் ஓட்ஸ், இதை வச்சு செஞ்சுருக்கோம். நாளைக்கு என்ன சிறுதானியம் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாய். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும். டேக் கேர். பாய். மறக்காமல் தம் போடுங்க, ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ.